எப்படி இருக்கிறீங்க? மத்தேயு எழுதின புஸ்தகம் 12வது அதிகாரம் 28வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. அருமையானவர்களே, இந்த நாளிலே பிசாசுகளை துரத்துவதை குறித்ததான தவறான கருத்துக்கள் மக்களிடையே பல நபர்களால் குறை சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இயேசு செய்த காரியத்தை தான் இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நாளிலே இயேசு ஊழியம் செய்த பொழுது இயேசுவை எதிர்ப்பவர்களால் சொல்லப்பட்ட வார்த்தைகள் என்னவென்றால், புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே, இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பெயல்செபூலினாலே பிசாசுகளை துரத்துகிறான் என்று சொல்லி அந்த நாளில் இருந்த பரிசேயர்கள் அதை குறித்து விமர்சித்தார்கள். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு வந்த நோக்கம் என்ன? கட்டுகள் இருக்கிறவர்களை விடுதலையாக்க வேண்டும், பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களை குணப்படுத்த வேண்டும், வியாதியஸ்தர்களை குணப்படுத்த வேண்டும், எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுடைய ராஜ்யத்திலே சேர்க்கப்பட வேண்டும். அதற்காக தன்னையே ஒப்பு கொடுத்தார். அதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். ஆனால் இந்த நாட்களிலே பார்க்கும் பொழுது அந்த ஆவியானுடைய கிரியைகளை குறை சொல்லுகிறதான அநேக நபர்கள் எழும்பியிருக்கிறதை பார்க்க முடிகிறது. இதைதான் இயேசு சொல்லுகிறார், தனக்குத்தானே பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய் போகும். அருமையானவர்களே, பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகளை நாம் குறை சொல்லக்கூடாது. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமைகளை நாம் குறை சொல்லக்கூடாது. பிசாசு பிடித்தவர்களுக்கும் பிசாசினால் பாதிப்பு அடைந்தவர்களுக்கு தான் அந்த வேதனை என்னவென்று தெரியும். அந்த வேதனையை அனுபவிக்காத நபர்களுக்கு அது தெரியாது. அந்த வேதனையை தங்களுடைய வாழ்க்கையிலே உணராத ஜனங்களுக்கு அது தெரியாது. ஆனால் மற்றவர்கள் அவர்கள் பிசாசினால் பீடிக்கப்பட்டிருக்கும் பொழுது நீங்கள் வேதத்திலே பார்ப்பீர்களானால், ஒரு மனுஷன் ஆண்டவராகிய இயேசுவினிடத்திலே வருகிறான், தன்னுடைய மகனை நீர் விடுதலையாக்க வேண்டும், ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி கேட்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அவர் சொல்லுகிற காரியம் என்ன? எப்பொழுதெல்லாம் இந்த ஆவி என் மகனை பிடிக்கிறதோ அப்பொழுது எல்லாம் அவனை தண்ணீரிலும் தீயிலும் அலைகழிக்கிறது என்று சொல்லுகிறார். எவ்வளவு பெரிய வேதனை பாருங்கள். அருமையானவர்களே, இந்த வேதனையை நீக்கும்படியாக தான் இயேசு இந்த உலகத்தில் அவதரித்தார். இயேசு வந்ததனுடைய நோக்கம், இயேசு அந்த ஜனங்களை விடுதலையாக்கும்படியாக வந்தார். பரிசுத்த ஆவியினாலே நான் பிசாசுகளை துரத்துகிறேன் என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார். அப்படியானால் எந்த மனுஷனும் தானாய் பிசாசுகளை துரத்த முடியாது. தானாய் ஒரு ஆவியை போய் எதிர்த்து நிற்க முடியாது. அது பரிசுத்த ஆவியினால் மாத்திரம்தான், பரிசுத்த ஆவியினுடைய துணையோடு தான் அதை செய்ய முடியும். பரிசுத்த ஆவியானவருடைய துணை இல்லாமல் எந்த பிசாசுகளையும் துரத்த முடியாது. பரிசுத்த ஆவியினுடைய துணை இல்லாமல் அதை செய்வார்களே ஆனால் அவர்கள் பிரச்சனைக்குள்ளாக மாட்டிக்கொள்வார்கள். அருமையானவர்களே, இவர்கள் குறை சொல்லுகிறவர்கள் யார் என்றால், யாரை குறை சொல்லுகிறார்கள் என்றால், பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான தூஷணங்களை இவர்கள் பரப்பி கொண்டிருக்கிறார்கள். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பிசாசினால் பீடிக்கப்பட்டவர்கள் எந்நேரம் வேணாலும் தொலைபேசியை பயன்படுத்துவார்கள். பாஸ்டர், மணி 10 ஆகிறது, 12 ஆகிறது, இவர் இன்னும் தூங்கவில்லை, அப்படியே முழித்துக் கொண்டே வானத்தையும் சுவற்றையும் அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறார். பிள்ளைகள் எல்லாரும் பயந்து போயிருக்கிறார்கள். என்னுடைய மனைவி தலையை விரித்துக் கொண்டு பயங்கரமான வலியோடு துடித்துக் கொண்டிருக்கிறாள். எங்களால் எதுவுமே செய்ய முடியவில்லை, நாங்கள் தூங்காமல் விழித்துக் கொண்டிருக்கிறோம். எத்தனை நாட்கள் அவர்கள் விழித்துக் கொண்டிருக்கிறார்கள். கண் விழிப்பிலே பயத்தோடும் நடுக்கத்தோடும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பிசாசு பிடித்திருக்கிற குடும்பத்திலே செழிப்பு என்பதை பார்க்க முடியாது, வளர்ச்சியை பார்க்க முடியாது. எந்த ஒரு காரியத்திலும் அவர்கள் வெற்றி பெற இயலாது. சரீரத்திலே பயங்கரமான வலியும், குடும்பத்திலே ஏதோ சமாதானத்தை தொலைத்தவர்கள், ஒரு பொருளை தொலைத்தவர்கள் எப்படியாக இருப்பார்களோ அதை போல நிம்மதியை தொலைத்தவர்கள் வாடுகிறது போல இவர்கள் சோகமாக காணப்படுவார்கள். வெளியிலே பார்ப்பதற்கு அவர்கள் ஏதோ சிரிக்கிறவர்களாக நடிக்கலாம், ஆனால் உள்ளுக்குள்ளே பார்க்கும் பொழுது ஒரு கொடிய வேதனையோடு காணப்படுவார்கள். பலவீனங்கள், வலிகள், நோய்கள் போன்றவை அந்த குடும்பத்திலே ஆளுகை செய்யும். அப்படிப்பட்டவர்கள் படுகிற போராட்டம் சொல்ல முடியாது. அப்பேற்பட்டவர்கள் ஜப கூட்டங்களுக்கு வரும்போதுதான் அந்த பிசாசு அவர்களை அலைகழிக்கிறதே தவிர
அவர்களாகவே வேண்டும் என்றே கீழே விழுந்து ஆட வேண்டும் என்ற உணர்வு எல்லாம் அவர்களுக்கு கிடையாது. எந்த ஒரு நபரும் நான் போய் கீழே விழுந்து ஆட வேண்டும், நான் போய் இப்படியாக புரள வேண்டும் என்று சொல்லி தானாய் வந்து புரள்வது கிடையாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, குறை சொல்லுகிற வீடியோக்களை நாம் கேட்கும் பொழுது காதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்கும். அவர்கள் எல்லாரும் இந்த வேத அறிவு இருக்குமே தவிர அதை கிரியையிலே காண்பிக்கிற ஆட்களா இருக்க மாட்டார். விசுவாசம் மாத்திரம் அல்ல, விசுவாசத்தினுடைய செய்கையை நாம் காண்பிக்கிறவர்களா இருக்க வேண்டும். வேத அறிவு மாத்திரம் அல்ல, படித்த வேதத்தை நாம் எப்படியாக செயல்படுத்துகிறோம் என்பது முக்கியம். நீங்கள் குறை சொல்லுகிற நபர்ல போய் பாருங்க, பிரதர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, ரொம்ப பயங்கரமா எனக்கு பிசாசுடைய போராட்டமா இருக்குது, அங்க ஜெபம் பண்ண, இந்த போதகர் ஜெபம் பண்ணாரு, அவரு ஜெபம் பண்ணாரு, யார் மூலமாக அந்த பிசாசு போக மாட்டேங்குது. வேதத்தை சத்தியத்தை படிச்சிருக்கிறீங்களே, உங்களுடைய வீடியோ எல்லாம் நல்லா நாங்க பார்த்திருக்கிறோமே, எங்களுக்காக விடுதலை பண்ணுங்க என்று நீங்க கேட்டு பாருங்க. அவங்க கிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொல்லி அவங்க நழுவி போயிடுவாங்க. என்னன்னா, இதெல்லாம் என்னால செய்ய முடியாது, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, நீங்க சும்மா சொல்றீங்க போன்ற பலவிதமான தேவையற்ற பதில்கள் தான் வருமே தவிர கிரியையிலே எதுவுமே இருக்காது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகி இயேசு சொல்லுகிறார், சாத்தான் துரத்தினால் தனக்கு விரோதமாக தானே பிரிவினை செய்கிறதா இருக்குமே, அப்படி செய்தால் அவன் ராஜ்யம் எப்படி நிலை நிற்கும்? தேவனுடைய ராஜ்யத்தினுடைய காரியத்தை நாம் இந்த இடத்துல பார்க்கும் பொழுது, இந்த ராஜ்யத்தை சீர்குலைக்கும்படியாக, தேவ ராஜ்யத்தினுடைய பிள்ளைகளுடைய ஒற்றுமையை கெடுக்கும்படியாக, தேவ ராஜ்யத்தினுடைய பரிசுத்த ஆவியானுடைய கிரியைகளை குறை சொல்லும்படியாக இப்பேற்பட்ட நபர்கள் எழும்பி இருக்கிறார்கள். அவர்கள் யாரால் எழுப்பப்பட்டு இருக்கிறார்கள் என்பது இந்த வசனத்தின் மூலமாக உங்களுக்கு புரியும். அருமையானவர்களே, நாம் நன்றாக ஜெபிக்க வேண்டும். குறை சொல்லுகிற நபர்களை நீங்கள் விட்டு விடுங்கள். சத்திய வேதம் உங்கள் கையில் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இயேசு பிசாசுகளை துரத்தினார், இயேசு வியாதியஸ்தர்களை சொஸ்தப்படுத்தினார், இயேசு பிணியாளிகளை குணப்படுத்தினார், இயேசு அற்புதங்களை செய்தார். ஆனால் இன்றைக்கு இருக்கிற ஊழியர்கள் அவர்களுடைய விசுவாசத்தின்படியே அவர்கள் செய்கிறார்கள். நல்லா புரிந்து கொள்ளுங்க. வெளிநாடுகள்ல கையை வச்சு ஜெபம் பண்ணா தப்பு கிடையாது, தள்ளி விட்டா தப்பு கிடையாது. புரியுதுங்களா? காலை வச்சு என்ன பண்றாங்க, அமுக்குறாங்க, போட்டு மிதிக்கிறாங்க, அதுவும் அவங்க தப்பா எடுத்துக்கிறது கிடையாது. ஏன்னா அவங்க விடுதலை அடைகிறாங்க, சுகம் அடைகிறாங்க. அவங்க அதை தான் பாக்குறாங்க. தன்னுடைய ஒரு தேவ மனிதன், ஒரு ஊழியக்காரர் எங்களுக்கு எப்படி விடுதலையாக்க வேண்டுமோ அப்படி விடுதலையாக்கி எங்களை அனுப்புவார் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கிறது. இயேசு உமிழ்நீரை எடுத்து சேர் உண்டாக்கி அதை பூசினார். இன்றைக்கு உமிழ்நீரினால எடுத்து கண்ணை தொடச்சா எத்தனை பேர் ஏற்றுக்கொள்வீங்க? முடியுமா? உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? அதை குறை சொல்வதற்கு எத்தனை வீடியோக்கள் போடுவாங்க தெரியுமா? அருமையான தேவனுடைய ஜனமே, விசுவாசத்தினுடைய காரியத்தை அவர்கள் எப்படியாக கற்றுக்கொண்டார்களோ, பயிற்சி செய்தார்களோ, அதன்படியே நம்முடைய ஊழியர்கள், நம்முடைய தேசத்தில் இருக்கிற ஊழியர்கள் அதை செய்கிறார்கள். நம்முடைய ஊழியர்களுடைய பாரம் என்ன? ஜனங்கள் விடுதலையாக வேண்டும், ஜனங்கள் சுகமடைய வேண்டும், ஜனங்கள் சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு கூட தான் அந்த கிரியைகளை செய்கிறார்களே தவிர வேறு எதற்காகவும் அல்ல. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் தேவனுடைய பிள்ளைகளே. குறை சொல்லுகிற காரியங்களை நீங்கள் விட்டு நீங்க கேட்காம இருக்க மாட்டீங்க, கேட்பீங்க. ஆனா அதோடு கூட வேதத்தை சம்பந்தப்படுத்தி பாருங்கள். இந்த வேதத்தை சம்பந்தப்படுத்தி பார்த்து நீங்கள் சரியான காரியத்தை தேர்ந்தெடுங்கள். குறை சொல்லாதீங்க. ஏன் தெரியுமா? ராஜ்யத்தின் புத்திரர்களோ இருளிலே தள்ளப்படுவார்கள் என்ற வார்த்தை இருக்கிறது. லூக்கா எழுதின புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 32வது வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், அதற்கு அவர், நான் இன்றைக்கும் நாளைக்கும் பிசாசுகளை துரத்தி வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்கி 3ஆம் நாளிலே நிறைவடைவேன். ஆண்டவராகிய இயேசு இருளின் ராஜ்யத்தை முறியடிக்கும்படியாக குறிக்கோளோடு கூட இருந்தார். இருளுக்கு விரோதமாக செயல்படுவதை மிகவும் தீவிரமாக இயேசு காணப்பட்டார். ஆனால் இன்றைக்கோ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஒற்றுமையை சீர்குலைக்கும்படியாக, இயேசு மீது இருக்க நம்பிக்கையை சீர்குலைக்கும்படியாக, ஆண்டவர் மீது நீங்க வைத்திருக்கக்கூடியதான விசுவாசத்திலே நீங்கள் வழுவி போகும்படியாக அநேகர் எதையெல்லாம் குறை சொல்லி கொண்டே இருக்க முடியுமோ அது எல்லாவற்றையும் குறை சொல்லுகிறார். மிகுந்த எச்சரிக்கையோடு கூட இருங்கள், கவனமா இருங்கள். இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார், இயேசு உங்களை விடுதலை ஆக்குகிறார். ஆமென்.